இன்னொரு சாதி வந்து 32 அடி தள்ளி நிற்கணும், இன்னொரு சாதி 64 அடி தள்ளி நிற்கணும். இப்படியெல்லாம் சிலர் வந்து கண்ணிலே படக்கூடாது, இப்படியெல்லாம் கொடுமையான சட்டங்களை வைத்திருந்தார்கள். இப்படி கொடுமையான சட்டங்கள் வைத்திருந்தது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன வச்சுருந்தாங்கன்னா, மற்றவர்கள் காலில் செருப்பு போடக்கூடாது, இடுப்பில் மட்டும்தான் துணி கட்டணும். அதாவது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இடுப்புக்கு கீழே மட்டும்தான் துணி கட்டலாம். அந்த துணியும் பார்த்திங்கன்னா கணுக்காலுக்கு மேலே தான் இருக்கணும். கணுக்கால்ன்றது வந்து நம்ம கால் முட்டிக்கு கீழே வந்து பாதத்துக்கிட்ட ஒரு சின்ன எலும்பு மாதிரி நிற்கிதில்ல, அதுதான் கணுக்கால்மாங்க. அதுக்கு மேலே தான் அந்த துணி இருக்கணும். அதுக்கு கீழேயும் போயிடக்கூடாது. அது போச்சுனாலும் அதுவும் அவமானப்படுத்துறதாக அர்த்தமாயிடும். அது சாதியை மீறுறது. 3வது என்னென்னா, அவங்க வந்து உயர் சாதியினர் முன்னாடி தரையில் உட்காரக்கூடாதுன்னா நான் சொல்கிறது எப்படி சொல்கிறேன்னா, சேர் போட்டு அப்படிலாம் சொல்ல, சும்மா தரையில் சம்மணம் போட்டு உட்காரக்கூடாது. அதுக்கு பேர் வந்து குத்த வச்சு உட்கார்றதும்பாங்க. அதாவது பேக் வந்து தரையில் படாத மாதிரி இப்படி 2 காலையும் கட்டிக்கிட்டு அப்படி தான் உட்காரணுமே தவிர தரையில் சப்பையாக உட்காந்துடக்கூடாது. அப்படி உட்கார்ந்தா அதுக்கும் தண்டனை உண்டு. மீசை வைக்கக்கூடாது, தாடி வைக்கக்கூடாது. இப்படியெல்லாம் அது அப்படி ஒரு கண்டிஷன் ஆண்களுக்கு. பெண்கள் திறந்த மார்பகத்தோடு தான் எல்லா இடத்துலையும் நடமாடணும். எங்கேயுமே வந்து அவர்கள் வந்து மேலாடை போட்டு மார்புகளை மறைக்கக்கூடாது. இப்படி ஒரு சட்டம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தனியாக ஒரு வரி என்னென்னா, முலக்கரம் அப்படிம்பாங்க. கரம்னா வரின்னு அர்த்தம். முலக்கரம்னா முலைகளுக்கான வரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கடுமையான சட்டம் போட்டு அந்த வரியையும் ரொம்ப கடுமையாக வசூல் பண்ணியிருக்கு.